ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு பார்த்தோன்னா இந்த வீடியோனா, இப்போ உங்களுக்கே தெரியும் சிலிண்ட்ரு, பெட்ரோலு, டீசல் எல்லாமே டிமாண்டில் இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இதனால் பாதிக்கிறது என்னென்னா, வேலைக்கு போகிறது லேட் ஆகுது எங்களுக்கு. வீட்டில் அடுப்பில் ஆகிறாங்க, ஊதி ஊதி சாப்பாடு ஆகிட்டாங்க, லேட் ஆகுது, ட்ரெயின் பிடிக்க முடியல, பஸ்ஸு பிடிக்க முடியல. சரி, வண்டியில் போகலாம் பார்த்தா பெட்ரோல் டிமாண்டு ஒன்று இருக்குது. சரிங்களா? எங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு இதா இல்லையா? எங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் காரணம் என்னன்னா, அங்கே நம்ம ட்ரம்ப் அவர் போர் போட்டுறாரு. அங்க எல்லா நாட்டுக்கும் குண்டு போட்டு அழிச்சுக்கிறாரு. சரிங்களா? அதே மாதிரி நம்ம நாட்டுக்கு இப்போ ஒரு குண்டு தூக்கி போட்டாங்க. ட்ரம் இல்ல, இவரு நம்ம மோடி சார் என்னன்னா லாக்டவுன் போட்டாரு. ஏன் எதுன்னே தெரியல. ஸோ அதனாலயா இல்ல வேற எதுனாலயா, ஒருவேளை எலெக்ஷன் வருது அதனாலயா நமக்கு தெரியல. ஸோ நீங்க என்ன லாக்டவுனும் போடுங்க. சரிங்களா? எல்லாமே எலெக்ஷன் கடிச்சுன்னு போடுவோம். ஏன்னா இப்போ விஜய் தேர்தல் வந்துட்டாரு. சரிங்களா? அவருக்கு நாங்கள் ஓட்டு போகணும்னு சொல்லிட்டு துடியா துடிச்சுன்னு பசங்க நாங்கள். ஸோ அவர் சிஎம் ஆக்கணும்ட்டு. சரிங்களா? அதனால இப்போ ஜனநாயகம் படம் தான் ரிலீஸ் பண்ணல, நீங்க அது தள்ளி தள்ளி போட்டீங்க, எங்கேயோ போயிடுச்சு. அது அவருக்கு பட்ஜெட் தான் வரும்னு தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு. சரி, அதே மாதிரி இப்போ எலெக்ஷன் பண்றாதீங்க. சரிங்களா? எலெக்ஷன் கழிச்சு நீங்க இன்னும் லாக்டவுனோட போடுங்க. சரிங்களா? பசங்க ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க, காலேஜ் லீவ் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வீட்டில் உட்காந்து நல்லா தூங்க போறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் லாக்டவுன் நீங்க எத்தனை மாசம்னா போட்டு போடுங்க, உங்களுக்கு கவலையே கிடையாது. அதனால உங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை, இதெல்லாம் வேலைக்கு போகாம இருக்க முடியாது, சும்மா வீட்டுலாம் இருக்க முடியாது, சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க முடியாது. இன்னும் ஒரு 10 கிலோ பெருத்துருவோம் நாங்க. அதனால சொல்றேன், இப்போ லாக்டவுன் வேணாம் முடிச்சு பாருங்களா. ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணுங்க. யாருன்னா ட்ரம்ப் கிட்ட போர் வேண்டாம், எங்க தமிழ்நாட்டில் கஷ்டப்படுறாங்க, சிலிண்டர் இல்லை, கட்டுப்பாடு, டீசல் கட்டுப்பாடு, பெட்ரோல் கட்டுப்பாடு அப்படி சொல்லுங்க. சரிங்களா? போனோம், நெஞ்சு வலிக்குது எங்களுக்கு. அவங்க 2 பேருக்குமே நாங்கள் வைக்கிறோம். சரிங்களா? எல்லாரும் மனு போடுங்க. என்னன்னா, ட்ரம்ப் சாருக்கு ஒரு மனு, நம்ம மோடிஜிக்கு ஒரு மனு, அவருக்கும் போட்டுருங்க. சரிங்களா? தப்பா எடுத்துக்காதீங்க, போடுங்க, நியாயம் கேளுங்க. உங்களுக்கு வாய்க்குதுல, இது நம்ம உரிமை, நம்ம கேட்டுதான் ஆகணும். சரிங்களா? கேளுங்க. அதுக்கப்புறம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார், மோடிஜி சார், அப்புறம் ட்ரம்ப் சார், 2 பேரும் நீங்க கும்பச்சிக்கு போடாதீங்க, நீங்க லாக்டவுன் போடாதீங்க. சரிங்களா? எல்லாரும் வாழணும். சரிங்களா? கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், நல்லா வாழணும், நல்லா இருக்கும், செட்டில்மெண்ட் ஆகும். நீங்க மட்டும் செட்டில் ஆகிட்டீங்களா சேசில, நல்லா பில்டிங்ல, நம்ம செட்டில் ஆகத்தோம் இல்லையா? எங்களுக்கு ஆசை இருக்காதா? அதனால ப்ளீஸ் ஹெல்ப் மீ. கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும் எனக்கு, அது ஓரளவு தான் தெரியும். சரிங்களா? அதனால உங்களை தாய்மொழி கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? எந்த லாக்டவுன் தேவையில்ல, எந்த போரும் தேவையில்ல. ப்ளீஸ் சிலிண்டர், பெட்ரோலும் எங்களுக்கு கொடுங்க, எல்லாமே எங்களுக்கு வேணும். ஓகேங்களா? ஓகே, இத்துடன் விளையாட்டு செய்திகள் நிறைவடைந்து விட்டது.